பனை தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்க வேண்டும் என்று போடப்பட்ட சதித்திட்டம்தான் கல் இறக்க தடை. இது ஒரு ஊழல் திட்டம் என்று அனைவருக்கும் தெரியும். இதை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை செய்து இதற்கான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று இந்திய ஊழல் எதிர்ப்பு மாநில தலைவர் டாக்டர் எஸ் ஆனந்தகுமார் அவர்கள் முத்துப்பேட்டையிலிருந்து முழங்கிய போது, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. மக்கள் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். இது உங்களுக்கான கூட்டம். இது ஏதோ விவசாயிகள், ஏதோ அமைப்புகள் ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க நிற்பதற்கு பதிலாக உங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக நீங்க சட்டமன்றத்துக்கு போக முடியாது, நாங்க சட்டமன்றத்திற்கு போக முடியாது. நீங்க பாராளுமன்றத்திற்கு போக முடியாது, சாமானிய மக்களாகிய நாங்களும் பாராளுமன்றத்திற்கு போக முடியாது. நமக்கு கிடைத்ததெல்லாம் இந்த தெருமுறை பிரச்சாரம், இந்த தெருமுனை மன்றம். இதுக்கு நாங்க எல்லாம் வந்திருக்கோம்னா உங்களுக்காக வந்திருக்கிறோம், இந்த முத்துப்பேட்டை மக்களுக்காக வந்திருக்கிறோம். உங்க மகன் குடிச்சிட்டு இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கலாம். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். நீ அரசு மதுவை நடத்து, நீ கள்ள சாராயம் வித்துரு, நல்ல சாராயம் வித்துரு, 10 லட்சம் கொடு, எல்லாம் கொடு. கள்ள வாழவை, கள்ள விவசாய வாழவை கைத்தட்டுங்க, எல்லாரும் ஆதரவு கொடுங்க. கள்ள விவசாயிகளை வாழ உனக்கு தெரியாதது இல்லை. இது உனக்கு தெரியாதது இல்லை. இது ஒரு மாபெரும் ஊழல். மத்திய உள்துறை அமைச்சகம் இதை கவனிக்க வேண்டும். இது தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஊழல். இது இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் நான் பொதுப்படையாக வைக்கக்கூடிய ஒரு பொது புகார். இதை மத்திய உள்துறை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யார், அதிகாரிகள் யார், திட்டமிட்டு இந்த கல் தொழிலை நசுக்கும் விதமாக, ஒடுக்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் யார் யார் என்பதை மத்திய உள்துறை கணக்கெடுக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இங்கு வந்து இருக்கக்கூடிய மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், மாநிலத்தின் உளவுத்துறை அதிகாரிகள் இந்த கருத்தை, இந்த மேன்மையான கருத்தை மத்திய உள்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது தாற்பயம். எது ஊழல்? ஒரு சாராரை மிதித்து அழித்து அவர்களுக்கு பாதகம் செய்துவிட்டு ஒரு சாராருக்கு சாதகம் செய்வது, சலுகைகள் கொடுப்பது, வாழ வைப்பது, இதில் சட்டத்தை மீறுவது, சட்டத்தை மீறி விதிகளை மீறி வாழ்வாதாரத்தை நசுக்கி தனியார் நிறுவனங்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் நீங்கள் அபரிமிதமான இந்த லாபத்தை ஈட்டும் விதமாக இந்த கல் விவசாயிகளை நீங்கள் நசுக்குவது ஒரு மாபெரும் ஊழல். இது ஊழல் தடுத்த சட்டத்தின் கீழ் குற்றம். இந்த குற்றத்தை செய்யக்கூடிய எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இது அரசியல் கட்சி சார்பட்டு நான் சொல்கிறேன். எங்களுக்கு அரசியல் கட்சி எல்லாரும் வேண்டும். எல்லா கட்சியும் நல்ல கட்சி. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழல்வாதிகளை மட்டும்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்கிறேன். எனவே இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இந்த புகாரை வெளிப்படையாக நாங்கள் கொடுத்த இந்த புகாரை நீங்கள் மத்திய அரசுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடியாக ஒரு எஸ்ஐடி அமைக்க வேண்டும். ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து, ஒரு எஸ்பி தலைமையில், சிபிஐ எஸ்பி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்த ஊழலை விசாரிக்க வேண்டும். இதுவரை பாதிக்கப்பட்ட இந்த தென்னை விவசாயிகள், பனை விவசாயிகள், கல் விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் கொடுக்க வேண்டும். நீங்க என்ன அனுமதி கொடுக்கிறது, அனுமதி கொடுக்காதது. இது எங்களுடைய வாழ்வாதார உரிமை. இது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இருக்குது. இது மட்டும் இங்க இல்ல. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஊழல் இது. இதை நாங்க கேட்போம். என்னைக்கு செந்தில் பாலாஜி 10 வருஷம் கழிச்சு அப்ப போட்ட புகாருக்கு இன்னைக்கு ஜெயில இருக்காரு. அது போல என்னைக்கோ ஒரு நாள் இந்த
பனை விவசாயிகள் தென்னை விவசாயிகளை பாதிக்க செய்த இந்த பாவத்திற்காக, இந்த பாவத்திற்கு எல்லாரும் மனிதன், அமைச்சராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், காவல்துறையினராக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும், நானும் இருந்தாலும் நான் பாவம் செஞ்சேன்னா, தப்பு செஞ்சேன்னா, தப்பு குடிச்சவன் தண்ணி குடிச்சாக வேண்டும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாக வேண்டும், தவறு செய்ததும் கண்டிப்பா இது போல ஊழல் செய்ததும் சிறைக்கு போகவே வேண்டும். எனவே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் இந்த ஊழலை உடனடியாக கவனிக்க வேண்டும். இதுதான் இந்த கூட்டமைப்பின் ஒரு கோரிக்கையாகவும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திற்கு சார்பாக நான் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஊடகமாளர் வாசகர்களுக்காக முத்துப்பேட்டையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் சங்கரமூர்த்தி.